ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல ஃபியூச்சர்ல ஹோட்டல் பிசினஸ் பண்ண போற ஒரு ஜாதகத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோட்டல் பிசினஸ் பண்றதுக்கு ஜாதகத்துல சந்திரனோட சப்போர்ட் இருக்கணும் அல்லது செவ்வாயோட சப்போர்ட் இருக்கணும். சம்டைம்ஸ் சந்திரன் செவ்வாய் ரெண்டு பேரோட சப்போர்ட்டும் இருக்கணும். ஹோட்டல் பிசினஸ் பண்ற நிறைய பேரோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சந்திரமங்கல யோகம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் போஜனத்தை குறிக்கிறவர், ஃபுட்டை குறிக்கிறவர், செவ்வாய் சமையலை குறிக்கிறவர். ஸோ சந்திரன் அல்லது செவ்வாயோட தயவு ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்களோட ஜாதகத்துல இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியுற ஒரு உதாரண ஜாதகத்தை பாருங்க. இது ஒரு லேடியோட ஜாதகம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா லக்னம் கும்ப லக்னம், லக்னத்துக்கு 4ல செவ்வாய், 6ல குரு உச்சம் கேதுவோட சேர்ந்திருக்கு, 9ல சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்கு, சூரியன் நீச்சமா இருக்கு, கூட புதனும் சேர்ந்திருக்கு, 10ல சந்திரன் நீச்சம், 11ல லக்னாதிபதி சனி, 12ல ராகு. இந்த பொண்ணுக்கு பிறக்கும் போது பாத்தீங்கன்னா புதன் தசால சனி புத்தி இருப்பு இருந்தது. இப்போ நடப்பு தசா பாத்தீங்கன்னா சூரிய தசால சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுக்கிர புத்தி 2025 டிசம்பர் வரைக்கும் இருக்கு. இந்த பொண்ணு ஜாதகத்துல லக்னாதிபதி சனி 11ல லாபஸ்தானத்துல உச்சகுருவோட பாவகத்துல இருக்காரு. பாக்கியாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல ஸ்தான பலத்துல இருக்காரு. கூட 5ஆம் அதிபதி புதனும் சேர்ந்திருக்காரு. ஸோ இந்த பொண்ணுக்கு கும்ப லக்னத்துக்குரிய லக்ன சுபர்கள் 1, 5, 9 அதிபதிகள் எல்லாம் ஓரளவு நல்ல நிலையில இருக்காங்க. இந்த பொண்ணோட கும்ப லக்னத்துக்கு ஆகாத சூரிய சந்திரன் பலகீனமா இருக்கும். 7ஆம் அதிபதி சூரியன் நீச்சமா இருப்பாரு. அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு ஆகாத மோசமான கிரகம் சந்திரன், 6ஆம் அதிபதி சந்திரன் 10ல நீச்சமா இருப்பாரு. சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே கும்ப லக்னத்தோட அதிபதி சனிக்கு கடுமையான பகை கிரகம். கும்ப லக்னத்துக்கு ஆகாத சூரிய சந்திரன் ரெண்டு பேருமே பலகீனமா இருக்கிறது இந்த ஜாதகத்துல உள்ள பிளஸ். லக்ன சுபர்கள் பலமாகி லக்ன அசுபர் பலகீனமா இருக்கிறது. இது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு. இந்த லக்னத்துக்கு ஆகாத சூரிய சந்திரன் ரெண்டு பேருமே பலகீனமா இருந்தாலுமே அந்த சூரிய சந்திர தசா வரக்கூடாது. இந்த ஜாதகத்துல குரு உச்சமா இருக்காரு, தன லாபாதிபதி குரு உச்சமா இருக்காரு. தன லாபாதிபதி உச்சமா இருக்கிறது நல்ல விஷயம் தானேன்னு தப்பு கணக்கு போடக்கூடாது. இங்க குரு உச்சமாகிறது துருஸ்தானமான 6ஆம் பாவகத்துல போய் உச்சமாகிறாரு. ருண ரோக சத்ருஸ்தானத்துல போய் உச்சமாகிறாரு. அதாவது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இதை குறிக்கிற இடத்துல போய் குரு உச்சமாகிறாரு. அதனால காரக ரீதியில பாத்தீங்கன்னா 6ல குரு உச்சமாச்சுன்னா கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி இதெல்லாம் பலப்படுத்தி விட்டுரும். அது மட்டும் இல்லாம தன லாபாதிபதி 6ல போய் உச்சமாகிறதுனால கடன் மூலமா தான் பணம் சம்பாதிக்க வைக்கும். ஸோ கும்ப லக்னத்துக்கு குரு 6ல உச்சமாகிறது ஒரு வகையில நல்லது கிடையாது. இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 10ஆம் பாவகத்துல சந்திரன் 10ஆம் அதிபதி செவ்வாயோட பார்வையில இருக்கு. அதுவும் சந்திரன் செவ்வாய் சமசப்தம பார்வையில சந்திரமங்கல யோகத்துல இருக்காங்க. உச்ச குருவோட பார்வையும் சந்திரனுக்கு இருக்கு. ஸோ இந்த ஜாதகத்துக்கு ஹோட்டல் பிசினஸ் செட் ஆகும். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சூரிய தசா சுக்கிர புத்திலேயே இவங்க கடனை வாங்கி ஹோட்டல் நடத்துறதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஆரம்பமாக போற சந்திரதச சந்திர புத்தியில இவங்க வாங்கின கடனால பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்பாங்க. கடனை திரும்ப கட்டுறதுக்கான ஸ்ட்ரகிள்லாம் இவங்களுக்கு இருக்கும். தொழிலையும் இவங்க நிறைய போட்டிகள் எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். இவங்களுக்கு ஹோட்டல் பிசினஸ் புதுசுங்கிறதுனால வியாபாரத்தை எப்படி கொண்டு போறதுங்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் இவங்களுக்கு இருக்கும். குறிப்பா சந்திரதச சந்திர புத்தி கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் இவங்களுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ரகிளிங் பீரியடா இருக்கும். சந்திரதச சந்திர புத்தி, அடுத்து செவ்வாய் புத்தி, 12ஆம் பாவகத்துல உள்ள ராகு புத்தி, 6ஆம் பாவகத்துல உள்ள குரு புத்தி அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இவங்க ஒரு ஸ்ட்ரகிள்ல தான் போவாங்க. கும்ப லக்னத்துக்கு எப்பயுமே வரக்கூடாத தசை, எந்த ஒரு வயசுலையுமே வரக்கூடாத தசை சந்திர தசை. 6ஆம் அதிபதி சந்திர தசை கும்ப லக்னத்துக்கு அப்படி ஒன்றும் விசேஷமான தசை கிடையாது. ஆனா இவங்களுக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் தர்ற பிரச்சனை எல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு லக்னாதிபதி பலமா இருக்கு. 6ஆம் அதிபதி சந்திரன் நீச்சமா இருக்கு, லக்னாதிபதி சனி ஓரளவு பலமா இருக்கு. அதனால இவங்களால கடன் பிரச்சனை, தொழில உள்ள ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் சமாளிச்சு வர முடியும். கரெக்டா சந்திர தசை சனி புத்தியில இருந்து இவங்களுக்கு தொழில ஒரு ஸ்டெடியான குரோத் இருக்கும். இவங்க ஆரம்பிச்ச ஹோட்டல் பிசினஸ்ல ஒரு ஸ்டெடியான குரோத் இருக்கும். கடன் பிரச்சனையில இருந்து ஓரளவு ரிலீவ் கிடைக்கும். சனி புத்தி, புதன் புத்தி, சுக்கிர புத்தி இந்த 3 புத்தியும் இவங்களுக்கு ஒரு அபாரமான பீரியடா இருக்கும். எந்த ஒரு தசையா இருந்தாலும் இவங்களுக்கு லக்னாதிபதி சனி புத்தி, 5ஆம் அதிபதி புதன் புத்தி, பாக்கியாதிபதி சுக்கிர புத்தி இந்த 3 புத்தியும் ஒரு அபாரமான பீரியடா இருக்கும்.
ஸோ இவங்க சந்திர தசையில வர ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சமாளிச்சு தொழில்ல ஒரு ஸ்டெடியான நிலைக்கு வந்துருவாங்க. அடுத்து இவங்களுக்கு 2036 ஆரம்பமாகிற செவ்வாய் தசை ஹோட்டல் பிசினஸ்ல இவங்களை டாப்புக்கு கொண்டு போகும். 10ஆம் அதிபதி செவ்வாய் தசை காலத்துல இவங்களுக்கு ஹோட்டல் தொழில ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். அந்த 7 வருஷமும் ஒரு கோல்டன் பீரியட். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஆரம்பமாகிற ராகு தசா குரு தசாவும் இவங்க ஹோட்டல் பிசினஸை கண்டினியூ பண்ணத்தான் செய்வாங்க. ராகு தன லாபாதிபதி குருவோட பார்வையில இருக்காரு. அடுத்ததா தன லாபாதிபதி குரு தசா வரும். ஸோ இவங்களுக்கு லைஃப் லாங்கா ஹோட்டல் பிசினஸ் நீடிக்கிற அமைப்பு இருக்கு ஜாதகப்படி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.